இங்கே அது காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்ல காம்படிஷன் வந்தது. அது 37வது காம்படிஷன் வர்றது ரொம்ப பாக்கியம், ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின் எல்லாம் இருக்கு. சந்திராயன் 4 வந்து டபுள் ராக்கெட்டா வந்து எல்லாமே அந்த ப்ரோக்ராம் எல்லாமே கொஞ்சம் லேட்டா அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அதெல்லாம் இப்போ பேப்பர்ல வந்திருக்குது, எல்லாம் ஐடியாஸ் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. தனியார் மயமா வந்துட்டு ராக்கெட் ஏவப்படுவது வந்துட்டு தனியார் மயமா வந்துட்டு ராக்கெட்கள் வந்து ஏவப்படுவதா வந்துட்டு ஒரு இஸ்ரோ வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. தனியார் ராக்கெட்டுகள் வந்து ஏவப்படுவதா வந்துட்டு பிரைவேட் பிளேயர்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. அது அக்னிகுல் ஒரு கம்பெனி இருக்கு, ஸ்கைரூட் வேற ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க ஸ்கைரூட்டுக்கு ஃபர்ஸ்ட் சின்ன ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியாச்சு ஸ்ரீஹரிகோட்டா இருந்து. அக்னிகுலுக்கு சின்ன ராக்கெட், சவுண்டிங் ராக்கெட் மாதிரி அதர ராக்கெட் அந்த நெக்ஸ்ட் மந்த்ல லான்ச் பண்ண போகுது. இதுக்கு பின்னாடி அது சின்ன சேட்டலைட் லான்ச் பண்ணத ராக்கெட் ஆகி மாற்றிடுவாங்க அந்த டிசைன். அந்த போத ராக்கெட் அக்னிபான தான் பேரு. அந்த ராக்கெட்டுக்கு இனி கொஞ்சம் நாள் கூட இருக்கும் டெவலப் பண்றதுக்கு. ஐஐடி சென்னையில் தான் அந்த ஸ்டார்ட் அப் இந்த ராக்கெட் இருக்கும். சார் அக்னிகுல் எப்ப சார் அது உள்ள கம்பெனியை தான் கூப்பிடுறோம். அதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ இந்த இந்த வரைக்கும் அந்த டெவலப்மெண்ட் எல்லாம் நல்லா நடக்குது. அக்னில டென்ஜில் டெஸ்ட் பண்ணியாச்சு, ஆயிட்டு அவங்க டெக்னாலஜி எல்லாமே அக்யூர் பண்ணியாச்சு. அந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் த ராக்கெட் இஸ் கோயிங் ஆன். சார் விண்வெளிகளை விசாகப்பட்டினத்துல அந்த கல்லுங்க பிரைம் மினிஸ்டர் இப்பதான் 2 வருஷம் எடுத்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன். இடையில சரி சின்ன சின்ன ராக்கெட்ல சவுண்டிங் ராக்கெட் லான்ச் பண்ணியாச்சு இல்லையா? அப்படி ராக்கெட்ல சார் இந்த குலசேகரப்பட்டில இருந்து எந்த மாதிரி ராக்கெட்டுகள் வந்து ஏற்படுவது திட்டமிடுதல் குலசேகரப்பட்டினம் அந்த ஸ்ரீஹரிகோட்டா அந்த பெரிய லான்ச் பேடா இல்லையா? அதுக்கு அந்த சேஃப்டி இருக்குது. அது ஒரு ஸ்ரீலங்கா பார்ட்னர் இருக்கு, கன்னியாகுமரி இருக்கு, அடுத்து கிளாஸ் இருக்கு, எல்லாமே பக்கத்துல இருக்கிறது வந்து அது சின்ன ராக்கெட்டுகள். எஸ்எஸ்எல்வி டைப் ராக்கெட்டுகள் எல்லாம் லான்ச் பண்றதுக்கு 500 கிலோகிராம் பேலோடு வரைக்கும் அந்த இதுல அந்த எல்லாத்துக்குமே. சார் ஒரே நிமிஷம். இஸ்ரோல வந்து பெண் விஞ்ஞானிகள் இணைந்ததுக்கு வந்துட்டு பல கட்சி தலைவர்கள் வரவேற்பு அளிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? அங்க எல்லாம் பர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 20% அதிகமா இருக்கு அந்த சென்டர்ஸ் எல்லாம். அவங்க கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு.